வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ டிஎன்பிஎஸ்சியோடைய அடுத்த அதிரடியான நடவடிக்கை. ஸோ யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் எதிர்பார்க்காததை எதிர்பாருங்க அப்படின்றது தான் டிஎன்பிஎஸ்சி சமீபத்தில் சொல்லக்கூடிய முக்கியமான பாடம். நம்ம படிக்கிற பாடத்தை விட இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் எதுவும் பண்ண முடியாது. படிச்சு தான் ஆகணும் இந்த பாடத்தை. ஓகே, ஸோ என்ன அதிர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 55 நாளில் உங்களுக்கு குரூப் 2A எக்ஸாம் நடக்க போகுது. இன்னும் 71 நாளில் குரூப் 2 எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ இதுதான் அதிர்ச்சி. ரிசல்ட் வந்து அவங்க பிளான் பண்ணபடி கரெக்டாக போட்டிருக்காங்க. டிசம்பர் மாதம் அப்படின்னு சொன்னாங்க. டிசம்பர் மாதம் அப்படின்றத போட்டிருக்காங்க. ஆல்ரெடி February மாதம் மெயின்ஸ் எக்ஸாம் நடத்தப்படும் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ஸோ என்னென்னா, இந்த எக்ஸாம் வந்து நமக்கு நடந்தது வந்து 14/9 நடந்திருக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து 10, 11, 12, 1, 2 5 மாதம் டைம் இருக்குது. 5 மாதம் டைம் கழித்து தான் நம்ம வைப்போம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அடுத்து ட்ரெண்டிங் பண்ண ஆரம்பிப்போம், டைம் கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு அவங்க பதில் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டோம், எக்ஸாம் நடந்து முடிஞ்ச உடனே இந்த எக்ஸாம் இப்போ தான் நடக்கும், இப்போ தான் ரிசல்ட் வரும் அப்படின்றத சொல்லிட்டோம், நீங்கள் அப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிக்காதது உங்கள் தப்பு, எக்ஸாம் நம்ம வைப்போம் அப்படின்றதையும் சொல்லிவிடுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணாமல் கண்டினியூஸாக படிங்க. கண்டிப்பாக உறுதியாக நல்ல வேலையே கிடைக்குங்க. ஸோ 2300 2400 வேகன்சி போல் இருக்குது. கிட்டத்தட்ட நமக்கு வந்து குரூப் 2ல் மட்டும் 7987 பேர் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி 2Aல வந்து 21822 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ பெரிய இப்போ 534 வேகன்சி நமக்கு 2ல் இருக்குது. 2000 வேகன்சி 2Aல இருக்குது. 2500 வேகன்சி கிட்டத்தட்ட 22,000 பேர் போல். ஏன்னா இது 7900 அப்படின்றது இது உள்ளே வந்துடுவாங்க. 22,000 பேர் கிட்டத்தட்ட எடுத்திருக்காங்க. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு வந்து 2500 பேருக்கு வேலை கிடைக்க போகுது. ஸோ கட் ஆஃப் நிறையா தான் வந்திருக்குங்க. 2 வந்து என்ன இருக்குது, 152 போட்டவங்களுக்கு கூட வந்திருக்கு. 151 போட்டவங்களுக்கு கூட வந்திருக்கு. இன்ஃபேக்ட் எம்பிசி விமன் கேண்டிடேட், சரிங்களா, எங்கிட்ட படித்தவங்க 2Aக்கு தான் படிச்சுட்டு இருந்தாங்க ஃபுல்லாக. இப்போ வந்திருக்கு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னும் 146 போட்டவங்க அவங்களுக்கு வந்து 2A வந்து கிளியர் ஆகலை. 145 போட்டவங்களுக்கு கிளியர் ஆகலை. 144 போட்டவங்களுக்கு கிளியர் ஆகிருக்கு. ஸோ என்னென்னா, நம்ம ஆல்ரெடி சொன்னோம், ஃபைனல் கீழே கண்டிப்பாக நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கும், நிறைய மாற்றங்கள் இருக்கும். அதனால் இது எப்படி வேணாலும் மாறலாம் அப்படின்றது நம்ம சொல்லியிருந்தோங்க. அதே மாதிரி தான் இவங்களுடைய ஃபைனல் கீழே நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க போல். 139 PSTM போட்டவங்களுக்கே நிறைய பேருக்கு வரல. ஸோ 146 போட்டவங்களுக்கு வரல. 152 போட்டவங்களுக்கு ஒரு சிலருக்கு வரல. ஸோ என்னென்னா, அதாவது 152 போட்டவங்களுக்கு 2 வரல, 2A வந்திருக்கு. இது மாதிரி நிறைய இந்த ஃபைனல் கீழே இவங்க நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டு ஃபைனல் கீயை ரிசல்ட்டுக்கு முன்னாடி விடணும் அப்படின்னாங்க. ஆனால் டிஎன்பிசி இப்போ ரிசல்ட்டே போட்டிருக்காங்க. ஸோ ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் கூட இவங்க அவங்க பேச்சை கேட்கல. என்னென்னா, நிறைய பேருக்கு நல்லா படித்து நல்லா எழுதி 146 147 வந்தும் வராமல் போகிறது பெரிய ஏமாற்றமாக தான் இருக்கும். ஆனால் இதுக்கு அடுத்து வரக்கூடிய எக்ஸாம் இப்போ வந்து அடுத்த வருஷம் எல்லா எக்ஸாமும் நடக்க போகுது. குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A அண்ட் குரூப் 4 நடக்க போகுது. இதில் சும்மா லீக்கான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 1க்கு வேகன்சி 150+ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி குரூப் 2A க்கு 5000+, ஒரு சிலர் 7000 வேகன்சி வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பெரிய வேகன்சி வரும். ஏன்னா அடுத்து இப்போ டிசம்பர் வந்துருச்சு, அடுத்து ஜூன், ஜூலை அப்படின்ட்டு கண்டினியூஸாக எக்ஸாம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் இந்த டைம் நீங்கள் மார்க் ஓரளவு பண்ணி, தமிழ் நிறைய பேருக்கு காலவாரி விட்டுருச்சு. 2ல் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த 7900 பேரில் ஒரு PSTM தவிர மற்ற யாரும் பெருசாக ஜென்ரல் தமிழ் படிச்சுட்டு வந்தவங்கள மாதிரி தெரியலைங்க. மோஸ்ட்லி எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் கேண்டிடேட்ஸ் தான் ஃபுல்லாகவே இருக்கிறாங்க. என்ன பியூட்டி அப்படின்னா, 2க்கு யாருமே இன்னும் பெருசாக படிக்க ஆரம்பிக்கல. 2Aக்கு மட்டும்தான் ஓரளவு படிச்சுட்ருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நெருக்கலில் நமக்கு 55 நாள் 71 நாள் அப்படின்றக்கப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் ரொம்ப தலை சுற்றி போய் தான் இருப்பாங்க. இப்போ நாங்கள் பேட்ச் ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக்கெண்ட் அப்படின்ட்டு 11-12 வீக்ஸ் அப்படின்ட்டு கிளாஸ் எக்ஸாம் முடிஞ்சு அடுத்த வாரத்துலேருந்தே ஆரம்பித்து போயிட்டுருக்குங்க. ஆல்மோஸ்ட் 21 டெஸ்ட் அப்படின்றது முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 60-70% 2A போர்ஷன்ஸு டெஸ்ட் வச்சு முடித்து நம்ம கிளாஸ் எடுத்து முடித்தாச்சு. 2க்கு வந்து 3 சப்ஜெக்ட் கிட்ட முடிஞ்சிருக்கு, சரிங்களா. இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காது. அதுக்கப்புறம் சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸு, அது இல்லாமல் பாலிட்டி அப்படின்றது முடிஞ்சிருக்கு. 7 சப்ஜெக்டில் கிட்டத்தட்ட ஒரு 3 சப்ஜெக்ட் அப்படின்றது இருக்குது.
இவங்க எதிர்பார்த்ததோடவே ரொம்ப சீக்கிரமாக வச்சதுனால என்ன செய்யணும் அப்படின்றது சுற்றி இருக்கிற யாருக்குமே தெரியல. ரொம்ப ஷார்ட் பீரியட் இது. ஆனால் என்னென்னா இது எல்லாருக்கும் ஷார்ட் பீரியட் தான். ஸோ நான் தான் இப்போ படிக்க ஆரம்பிக்கல, இல்லை கொஞ்சமாக தான் படிச்சிருக்காங்க. மொத்தம் சுற்றி இருக்கிற எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. ஒரு கொஷின் வந்து எக்ஸாமில் கஷ்டமாக கேட்டாங்க அப்படின்னா அது உங்களுக்கு மட்டும் கஷ்டம் இல்லை, சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் தான் கஷ்டம். ஸோ அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே இந்த எக்ஸாமை ஈஸியாக நம்ம அணுகிடலாம். ஓகே, இந்த 55 நாளில் உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே தான் அந்த எக்ஸாம் இருக்குது. எல்லாருமே இது வரைக்கும் ஃபுல் டைமாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக யாருமே படிச்சிருப்பாங்க. கொஞ்சம் பேர் ஒரு 1000 சில 1000 தான் படிச்சிருப்பாங்க. அப்படின்றக்கப்ப நீங்கள் ஃபுல் டைமாக நீங்கள் படிச்சிங்க. இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா ஃபுல் டைம் லீவ் போட்டு படிங்க. இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் நிறைய பேர் இருப்பீங்க, அவங்களாம் வந்து உங்கள் அம்மா வீட்டுக்கு போய் ஃபுல் டைமாக உட்காந்து நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஸோ பிள்ளை குட்டியை யார்ட்டையாவது விட்டுட்டு ஃபுல் டைமாக நீங்கள் உட்காந்து படிங்க. கண்டிப்பாக இந்த தடவை ஈஸியாக வாங்கலாம். எதனால் ஈஸியாக வாங்கலாம் அப்படின்னா இது ரொம்ப ஷார்ட் பீரியடில் புது சிலபஸ் வச்சு இருக்கிறதுனால இதை வந்து நீங்கள் ஓரளவு பண்ணிங்க அப்படின்னாவே ரொம்ப ஈஸியாக இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம். ரிசல்ட்டும் டக்குன்னு போட்டுருவாங்க. ஸோ அடுத்த குரூப் 2 எக்ஸாம், ப்ரிலிமினரி எக்ஸாம் வைக்கிறதுக்கு முன்னாடியே, இன்ஃபேக்ட் நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே கூட இந்த எக்ஸாமுடைய ஃபுல் ப்ராசஸ் அப்படின்றது முடிஞ்சு போயிடுங்க. ஏன்னா கம்மியான பேர் தான் எழுதுறாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அப்படின்றது நீங்கள் ஃபுல்லாக இந்த 3 மணி நேரம் டெஸ்ட்டை எழுதி சப்மிட் பண்ண உடனே டேட்டா பேஸில் உங்களுக்கு மார்க் அப்படின்றது போய் சேர்ந்து போயிடும். ஏன்னா எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கிறதுனால அந்த பேப்பரை எவாலுவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மார்க்கை கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஆகும். மோஸ்ட்லி 2 ரிசல்ட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் 2A உடைய ரிசல்ட் வரும். ஸோ 2 போஸ்டிங் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் 2A போஸ்டிங் அப்படின்றத எடுப்பாங்கங்க. ஸோ சொல்ல வர்றது என்னென்னா இருக்கக்கூடிய நேரத்தை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தெளிவாக ஒரு டாப்பிக்காக படிங்க. ரீசனிங் அண்டு ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து பெரிய லெவலில் கை கொடுக்கும் உங்களுக்கு. அதில் சூப்பராக மார்க் எடுக்கலாம், 90+ அப்படின்றது எடுக்கலாம். ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்றது எப்படி வேணாலும் கேட்கலாம். லாஸ்ட்டு குரூப் 2ல் நம்ம ப்ரிலிமினரி எக்ஸாமில் எங்கெங்கேருந்து கொஸ்டின் எடுத்தாங்க எதுவுமே தெரில, யாருக்குமே தலைகால் புரியாமல் தான் இருந்தது. அது வந்து டிஃபைன்டான சிலபஸ்ஸு, ஏற்கனவே நம்ம பல டைம் படித்த சிலபஸ்லேருந்து அப்படி கேள்வி கேட்குறாங்க அப்படின்றக்கப்ப இப்போ இருக்கிறதெல்லாம் புதுசாக இருக்குது, சரிங்களா? ஸோ அதுலேருந்து எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்றக்கப்ப நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு இந்த இந்த 100 மார்க்குக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப நீட்டாக படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரீசனிங் வந்து திரும்ப ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் 2 சாப்டர் அப்படின்ட்டு கண்டினியூஸாக சால்வ் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப ஈஸியாக அதில் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். 200 கொஸ்டின் இருக்கிறதுனால என்ன ஆகிடும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நேரம் பத்தாது தான் இந்த 2Aல மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். நிறைய டெஸ்ட் எழுதுங்க. இப்போ நம்ம டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது அடுத்த வீடியோவில் நான் ஷெடியூல் போடுறேங்க. ஸோ ரொம்ப நாமினல் ஃபீஸில் நான் போட்டு விட்றேன். ஸோ ஏற்கனவே இதை எங்கள் பசங்க எழுதுனது தான். அந்த டெஸ்ட் வந்து சிலபஸ் வைஸ் அப்படின்றத நம்ம போட்டு வச்சுருப்போம். ஒரு வாரமும் டெஸ்ட் அப்படின்றது நடந்திருக்குங்க. ஸோ இது வந்து ஒரு வாரமும் நம்ம போட்டது. ஸோ இதில் வந்து எல்லா வாரத்துக்கும் எங்கே படிக்கணும், என்ன படிக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாகவே எடுத்து போட்டிருப்போம், சரிங்களா? ஸோ இதில் வந்து டாபிக் வைஸ் அப்படின்னு போய் இயர்லி அப்ரைசிங் அப்படின்னு போட்டு ஸ்கூல் புக்கில் எங்கே நம்ம படிக்கணும், இதை பழைய புக்கில் எங்கே படிக்கணும், அதே மாதிரி மெட்டீரியல் கொடுத்துருப்போம். நம்மளுடைய பாரதி அகாடமி மெட்டீரியல் தந்திருப்போம். அப்புறம் ரெஃபரன்ஸ் புக்கில் எங்கே படிக்கணும் அப்படின்றத எடுத்து போட்டிருப்போம். தமிழ்நாடு எக்கானமி. ஸோ இது மாதிரியே நான் டெஸ்ட் பேட்ச்க்கு உங்களுக்கு வந்து வேர் டு ஸ்டடி ஸ்கூல் புக்கில் மெயின் சோர்ஸில் எதில் படிக்கணும் நம்ம, அப்புறம் வேறு என்ன நெட்டில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் அதை ஷேர் பண்ணுவோம் நம்ம, சரிங்களா? ஸோ இது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட் பேட்ச் வெரி யூஸ்ஃபுல். இந்த டைமில் முடியவே முடியாதுங்க. ஸோ இது கண்டினியூஸாக நம்ம இந்த டெஸ்ட்டை நம்ம எழுதணும் அப்படின்னா நிறைய வாய்ப்பு இருக்கும். ரொம்ப சூப்பராக நம்மளால் வந்து பண்ண முடியும், உறுதியாக பண்ணலாம். பாலிட்டிலாம் ரொம்ப அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுலேருந்து நிறைய கொஷின் கேட்குறாங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரொம்ப டஃப்பான ஒரு சப்ஜெக்ட், இதில் ட்ரையான சப்ஜெக்ட்டு, அதில் மார்க் கம்மியாக தான் கொஷின் கேட்பாங்க. அப்படின்றனால அதெல்லாம் கடைசி ப்ரிஃபரன்ஸில் வச்சுக்கலாம். தமிழ்நாடு ரிலேட்டடான நிறைய கொஷின்ஸ் இப்போ கேட்குறாங்க. இன்றைக்கி நடந்த குரூப் 1 எக்ஸாமில் கூட தமிழ்நாடு அப்படின்றக்கப்ப இது ஃபுல் அண்ட் ஃபுல் சிலபஸ் அப்படின்றதே தமிழ்நாடு பேஸ் பண்ணி தான் இவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்கிறதுனால தமிழ்நாடு ரொம்ப நல்லா நம்ம படிக்கணுங்க, சரிங்களா? ஸோ அது நம்ம படித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஆல்மோஸ்ட் இது ஓரளவு ரிவிஷனும் வந்து ஓரளவு எல்லாமே பண்ணியாச்சு. சப்ஜெக்ட் வைஸ் எல்லாமே நீட்டாக எல்லாமே பண்ணியாச்சுங்க.
ஓகே தான். நான் அடுத்த வீடியோவில் டெஸ்ட் பேட்சோடைய ஷெட்யூல் போடுறேன். 2A உடைய ஷெட்யூல் போடுறாங்க, சரிங்களா. 2 வந்து உங்களுக்கு வந்து 3 நாளைக்கு ஒரு டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். 23 டெஸ்ட் அப்படின்ட்டு ஷெட்யூல் போட்டிருப்போம். அதை நீங்கள் எழுதணும். 24வது டெஸ்ட்டாக ஃபுல் டெஸ்ட் எழுதுவீங்க. அதே மாதிரி இதுலேயும் 23 டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து 300 மார்க்ஸு, அதாவது 200 கொஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களோட டிஎன்பிசியில் கேட்குற பேட்டர்ன்லேயே தான் இது நம்ம எடுத்திருப்போம். கொஸ்டின்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த அதான் ரீசன்ட் பாஸ்ட்டில் பெருசாக வீடியோ போட முடியல. அது முக்கியமான காரணம் ஆஃபீஸ் வேலை நிறையா இருக்கும். அது இல்லாமல் இந்த பேட்ச்க்கான மெட்டீரியல் ரெடி பண்ணுறது, கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணுறது, கிளாஸஸ் எடுக்கிறது, கிளாஸஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுனால வீடியோ போடுற அளவுக்கு நேரம் இல்லாமல் போயிடுச்சுங்க. ஓகே, ஸோ இதை நீங்கள் நல்லா பாருங்கள். இந்த அடுத்த டெஸ்ட் பேட்ச் வீடியோ இருக்கும், அதை நீங்கள் பாருங்கள். ஸோ என்ரோல் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கடுமையாக உழைக்கணுங்க. நன்றிங்க.